இழந்து முற்றுமாக துறந்து, அந்த ஈகோ ஸ்டேட் என்று சொல்லுவார்கள், நான் என்கின்ற எண்ணத்தை மறந்து துறந்து அடியாரோடு அடியாராக இணைந்து இறைவனை வழிபடும் போது இறைவன் அங்கு தரிசனம் கொடுக்கிறான், வேண்டிய வரங்களை கொடுக்கிறான். இப்படிதான் மார்க்கண்டேயனோட கதையை கொண்டு நீங்க கேட்டிருப்பீங்க. மார்க்கண்டேயனுக்கு அவனுடைய 16வது வயதுல கண்டம் என்று குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் அவர்கள் தாய் தந்தையர் வேண்டி சிவ பெருமானை வேண்டி வரம் பெற்று கேட்ட பொழுது இறைவன் கொடுக்கிறான், உனக்கு ஒரு அறிவுள்ள குழந்தை வேண்டுமா, இல்ல அறிவு அற்ற மந்த நிலையில் உள்ள ஒரு புத்திரன் வேண்டுமா, அவன் நீல ஆயுளோடு இருக்க வேண்டாம், அந்த மாதிரி குழந்தை வேண்டுமா, இல்ல அறிவின் உச்சியில் இருக்கக்கூடிய இறை வழிபாடு செய்யக்கூடிய குழந்தை, 16 வயதில் இறக்கக்கூடிய குழந்தை உனக்கு வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சற்றுமே சிந்தனையோடு சற்றுமே யோசிக்காமல் 16 வயது வரை குழந்தை இறை பக்தி, அதாவது சிவபக்தியோடு இருக்கக்கூடிய குழந்தை வேண்டும் என்று